நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். எனக்கு விளையாட்டுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அது என்னோட பேஷன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். பேஷன் பில்லு பே பண்ணவே பண்ணாது. அப்படியே இவங்க எங்கேயாவது ஒரு ஐடி ஜாப்லேயோ இல்லை ஒரு டீச்சராவோ இல்லை ஒரு பேங்க் ஜாப்லேயோ போய் உட்கார்ந்தாலும் இவங்களால ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க முடியாது. எப்பண்டா போய் விளையாடலாம், எப்பண்டா வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு எப்போவுமே அவங்க மைண்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸில். நீங்கள் விளையாடும் போது அந்த விளையாட்டை மட்டுமே பண்ணாமல் அதுக்கு சைடில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வாட்ச் பண்ணுங்க. தேவையான ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்பான்சர்ஷிப் இருக்குது, பிளேயர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் இருக்குது, சொல்லிட்டே போகலாம். 20க்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கேலோ இந்தியா சென்டர்ஸ், அப்புறம் கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ், நிறைய ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸை இப்போ ப்ரொமோட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் இந்தியாவில் இப்போ அவ்வளோ நடக்குது. மற்றவங்களை விட பிளேயர் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான சாய்ஸ். இப்போ ஒரு இன்டர்வியூ வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பிளேயரை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பிளேயராக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அப்ஸ்கில் பண்ணுங்க. சைடில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிராப் பண்ணுறதுக்கு உங்களோட மைண்டை ஓப்பனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் லைஃப் லாங் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுலேயே கண்டினியூ பண்ண முடியும். உங்கள் பேஷனையும் நீங்கள் பர்சியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு அனுப்பித்தரோம்.